சார் வணக்கம். சார் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய தேசிய இயக்கத்தில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாத்தாள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதற்கு முன்னாடி நம்ம வீடியோ சேனலில் பொருளாதாரம் தொடர்பான கேள்விகளும் பதிவேற்றம் செய்திருக்கோம். வரலாறு தொடர்பான கேள்விகளும் பதிவேற்றம் செய்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அரசியலமைப்பு தொடர்பான கேள்விகளும் பதிவேற்றம் செய்திருக்கோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சிங்கன்னா முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? சரிங்க சார். அதேமாதிரி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி வாங்க. முதல் கொஷின், டேஸ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி 1872 பூர்வீக திருமண சட்டத்தை இயற்றியது அப்படின்னா கேசவ சந்திர சென். ஓகேங்களா? ஸோ கேசவ சந்திர சென் காரணமாக தான் 1872 திருமண சட்டத்தை இயற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படின்னா விதவை மறுமண சட்டத்தை இயற்றதற்கு காரணமாக இருந்தால் 1856 ஜூலை 26 அதன் சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கும். அதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா நம்ம ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகேங்களா? அடுத்த கொஷின், 1895 கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையின் தலைமை பொறியாளர்னா ஜான் பென்னி குவிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் முல்லை பெரியார் அணையை கட்டியிருப்பார். ஓகேங்களா? இது தமிழ் புத்தகத்திலும் வரைகிறது. ஓகேங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி 1885 பிரிட்டிஷ் காலத்தில் நிறுவப்பட்டது. முதல் கொஷின். இரண்டாவது, இதன் நிறுவனங்களில் ஆலன் ஆக்டன் யூம், தாதாபாய் நௌரோஜி, தீன் பாஷா ஆகியோர் அடங்குவர். ஓகே. மூன்றாவது, இது இந்திய பொருளாதார இயக்கத்தின் ஒரு முக்கிய பங்காளராக மாறியது. மேலே காணக்கூடிய சரியான எதுனாக முதல் 1ம் 2ம் சரியானவை, 3 தவறானவை. பொருளாதாரத்திற்கும் ஐஎன்எம்முக்கும் கொஞ்சம் கூட கரண்ட் ஆகாது கொடுத்துருக்க கூற்றில். ஓகேங்களா? ஆனால் தாதாபாய் நௌரோஜி அவர்களால் இந்தியாவில் அதிகளவு செல்வங்களை சுரண்டப்படுகிறது, மில்லியன் கணக்கான பொருளாதாரத்தை நீங்கள் சுரண்டுறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. ட்ரைன் வேல்யூ அப்படின்னு சொல்லி, வடிகால் கொள்கை அப்படின்னு சொல்லி அந்த நூலில் அதை குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே கொடுத்துருக்க கூற்றுக்கும் இந்த இப்போ முதல் 2 கூற்றுக்கும் இதுக்கும் பொருந்தவில்லை. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஷின். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் டேஸ் கொள்கையின் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்ததுன்னா ஓரிரை கொள்கை, மோனோதிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரிரை கொள்கை தான். நாத்திகம்லாம் அவர் சொல்லிக்க மாட்டார், மறுசீரமைப்புலாம் கிடையாது, பல தெய்வ வழிபாடு அவர்கிட்ட கிடையாது. ஓகேங்களா? ஒரே உருவமே இல்லாமல் ஒரே வழிபாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உருவமே இல்லாமல் வழிபாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். புரியுதுங்களா? ஸோ அதனால் ஓரின கொள்கை தான் கரெக்ட். ஓகேங்களா? சார், அடுத்த கொஷின். பிரிவினை காங்கிரஸ், அதாவது இந்திய பிரிவினை தொடர்பான பின்வரும் வாக்கியங்கள் எவை சரியானவைன்னு கேட்குறாங்க. பிரிவினை காங்கிரஸ் அங்கீகரித்தது. ஓகேங்களா? அந்த பார்ட்டிஷனை காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தை ஜூன் 2, 1900 வகுத்தாருன்றாங்க. ஜூன் 3, 1947 வகுத்திருப்பார். ஓகே, இது ஜூன் 2 என்பது தவிர மவுண்ட் பேட்டன் திட்டம் அல்லது ஜூன் 3ஆம் நாள் திட்டமே என்று அதை குறிப்பிடுவார்கள். இப்போ ஜூன் 3, 1947. 1947ஆம் ஆண்டு சட்டம் 2 சுதந்திர நாடுகளை உருவாக வழி செய்தது. அதுவும் சரி. ஓகேங்களா? ஸோ 2 தவறு. பட் ஆனாலும் டிஎன்பிசி என்ன பண்ணிங்கன்னா 1, 2, 3ம் சரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு 1ம் 3ம் மட்டும் சரி. ஓகேங்களா? ஆனால் ஆப்ஷன் அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், டி ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையிலான கீழ் நடைபெற்ற வேதாரணை நடையின் போது கலந்து கொண்ட சத்தியாகிரி எத்தனை பேர் அப்படின்னா 98 பேர். ஓகேங்களா? ஸோ 1000 பேர் அணிவகுத்து வந்திருப்பாங்க. அதில் ஆக்சுவலி இதுக்கு ஆன்சர் 100 பேர் தான் சார். ஓகேங்களா? ஏன்னா 100 பேர் அணிவகுத்து வந்திருப்பாங்க, 1000 கிடையாது. 100 பேர் அணிவகுத்து வந்திருப்பாங்க. அதில் 12 பேர் மட்டும்தான் உப்பு சட்டத்தை மீறி உப்பு எடுத்திருப்பாங்க. ஏன்னா அடுத்த வருடத்தில் என்ன கேட்கலான்னா எத்தனை பேர் உப்பு சட்டத்தை மீறி உப்பு எடுத்தாங்க அப்படின்னு கேட்கலாம். 12 பேர். ஓகேங்களா? அப்போ இது தவறு. ஆன்சர் டி தான் சரியான விடை, 100 பேர். ஓகேங்களா? கத்தியின்றி ரத்தமின்றி உத்தமன்று வருது என்ற நாமக்கல் கவிஞர் ராமலிங்கன் அவருடைய பாடல்களை பாடி உப்பு சட்டத்தை மீறி உப்பு வள்ளியிருப்பாங்க. ஓகேங்களா? நினைப்பு வச்சுக்கோங்க. 100 பேர் சரி. இதுக்கு ஆன்சரை மாற்றிக்கோங்க. அடுத்த கொஷின். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் முறையே ஹரித் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது சுபாஷ் சந்திர போஸ். ஓகேங்களா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் பெயர் மாற்றம் செய்தார். ரவீந்திரநாத் தாகூர் தனது துவக்க கால எழுத்துப்பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டுள்ளார். அவ்விதழ் டேஸ் என அழைக்கப்பட்டன பாரதி. ஓகேங்களா? ஸோ அந்த இதழ் பேர் என்னது, பாரதி. அடுத்த கொஷின். பிரிட்டிஷ் இந்தியாவின் சுதேசி இயக்கத்தின் தொடர்புடைய ஆளுமைகள் எது அப்படின்னு கேட்குறாங்க. சுதேசித பிரவேச சபா அப்படின்னா
பால கங்காதர திலகர். ஓகேங்களா. சுதேசி சங்கம் யார் ஓப்பன் பண்ணால் நம்ம சுப்பிரமணிய பாரதியார் தொடங்கப்பட்டது. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனம் யார் தொடங்குறது? நம்ம வஉசி. ஓகேங்களா. ஸோ 1, 2, 3 சரி. மாலைமணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் அண்ணா. ஓகேங்களா. ஸோ அண்ணா அவர்களால் தான் மாலைமணி என்ற பத்திரிகை ஆரம்பித்திருப்பார். குடியரசு தினத்தில் துணை ஆசிரியராகவும் பணியாற்றியிருப்பார். ஓகேங்களா. இது இல்லாமல் ஓர் இரவு, வேலைக்காரி, நீதிவன் மயக்கம் போன்ற பத்திரிகைகளும் எழுதியிருப்பார். ஓகேங்களா. பின்னூற்றில் சரியாக பொருத்தப்படாத எது? அப்போ கீழ்கண்ட இது தவறான எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறது சரியாக பொருந்திருக்கு. ஓகேங்களா. SIPA அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன், தென்னிந்திய மக்கள் சங்கம். அடுத்தது இரண்டாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், SILF அப்படின்னா SILFனா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஓகேங்களா. நீதி கட்சி என்று சொல்லுவாங்க இல்லைங்களா. ஃபஸ்ட்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நீதி கட்சி 1917 ரீஃபார்ம் பண்ணிடுவாங்க. 1916 நவம்பர் 20 சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கியிருப்பாங்க. தியாகராய செட்டி, TM நாயர், C நடேசனார் இவர்களெல்லாம் இணைந்து. ஓகேங்களா. AMS அப்படின்னா ஆந்திர மகாசபை அப்படின்றாங்க. ஓகேங்களா. அது சரி. MPAனா மதராஸ் மாகாண சட்டசபை கிடையாது. ஓகேங்களா. ஸோ அது தப்பு. 2, 4 தவறு. அடுத்தது பாருங்கள். வைத்தியநாத ஐயர் அப்படின்றவர் ஆலய நுழைவு போராட்டத்துக்காக குரல் கொடுத்துருப்பார். ஓகேங்களா. மதுரையில் வைத்தியநாத ஐயர் தலைமையில் ஆலய நுழைவு போராட்டம் 1939 ஜூலை 9 நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா. ருக்மணி லட்சுமிபதி அவங்க முதல் பெண் துணை சபாநாயகர். பிரகாசம் ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படுவார். வரதராஜலு நாயுடு மதுரை ஆர்வி தொழிலாளர் சங்க வேலைகளில் வரதராஜலு நாயுடு முன்னேற்றம் கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. 1951 ஜமீன்தார் ஒழிப்புறை சட்டத்தின் விளைவு யாதுன்னு கேட்குறாங்க. ஸோ குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்களும் 62 லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமை பெற்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுதான் அதனுடைய முக்கிய நோக்கம் ஜமீன்தார் மொழிபெயர்ப்பு. ஓகேங்களா. இந்த ஜமீன்தார் முறையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா காரன்வாலிஸ் தான் இதை கொண்டு வந்திருப்பார் ஜமீன்தார் முறையை. ஓகேங்களா. ஸோ இந்த ஜமீன்தார் முறை என்னென்னா நிலத்தின் உரிமையாளர் யாரோ ஒரு நிலத்தை பயிர் செய்யக்கூடியவரே நிலத்தின் உரிமையாளராக அங்கீகரிக்கப்படுவார். ஓகேங்களா. தமிழ்நாட்டில் இந்த ஜமீன்தார் முறையை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. எந்த சமூக செயற்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளருடன் தொடர்பு கொண்டிருந்தார்னா மார்க்கெட் நோபல். ஓகேங்களா. மார்க்கெட் நோபல் தான் ஐரிஷ் புரட்சியாளருடன் தொடர்பில் இருந்தார். இவைகளில் வேலு தம்பியை பற்றிய சரியான கூற்றை எழுது. இவர் பூர்வீக மக்களையும் சேர்த்து ரகசிய தாக்குதல் நடத்த திட்டமிட்டார். ஓகேங்களா. இவர் தெற்கு திருவிதாங்கூர் பகுதியில் தாசில்தாராக இருந்தவர். ஓகேங்களா. இவர் பிரிட்டிஷ் அரசாங்கம் நெருக்கமாக பணியாற்றினார். ஓகேங்களா. இதில் 2 மட்டும். இவர் தெற்கு திருவிதாங்கூரில் தாசில்தாராக பணியாற்றது தான் முக்கியமான ஒன்று. ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஷின். 1931 நடந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் இந்திய பெண்கள் அமைப்பில் பிரதிநிதியானா சரோஜி நாயுடு. ஓகேங்களா. 2வது வட்டமேசை கலந்து கொண்ட ஒரே ஒரு பெண் யாருன்னா நம்ம சரோஜி நாயுடு அம்மையார் அவர்கள் கலந்து கொண்டு இருப்பாங்க. ஓகேங்களா. இவர்கள் 1925 லக்னோ காங்கிரஸ்லாம் கலந்துருப்பாங்க. ஓகேங்களா. முதலில் ஐஎன்சியில் கலந்து கொண்ட பெண் யார் அப்படின்னா 1917 கல்கத்தா காங்கிரஸ் கலந்து கொண்ட அன்னி பெசன்ட் அம்மையார் தான் முதல் பெண். ஓகேங்களா. அதே 1925 கான்பூரில் லக்னோன்னு சொல்லிட்டேன், கான்பூரில் தலைமை தாங்கினது யார் அப்படின்னா நம்ம சரோஜி நாயுடு அம்மையார். முதல் இந்திய பெண் தலைமை தாங்கிய பெண் யார் அப்படின்னா இந்திய பெண் என்றால் அது நம்ம சரோஜி நாயுடு அம்மையார் அவர்கள். ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. 1917 கல்கத்தாவில் தலைமை தாங்குது அன்னி பெசன்ட் முதல் பெண். அதே முதல் இந்திய பெண் என்று கேட்டால் 1925 கான்பூரில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டில் சரோஜி நாயுடு அம்மையார் தலைமையில் நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா. ஸோ அவங்க தான் 2வது வட்டமேசை கலந்து கூட ஒரே பெண். ஓகேங்களா. ஷியா நவாஷ் அப்படின்ற ஒரு பெண்மணியும் கலந்துருப்பாங்க. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஷின். ஆண்களுக்கு கல்வியும் அவசியம் என்பது போல் பெண்களுக்கு கல்வி அவசியம். பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டினை வழி கல்வி பெறுதலை குறித்து அறிவுரை கூறியவர் யார் அப்படின்னா
டாக்டர் பிஆர் அம்பேத்கர். சார் இந்த கொஷின் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதற்கு எல்லாமே ஏ ஆப்ஷனா டி ஆப்ஷனானு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா பெண்கள் கல்வி சுயமரியாதை இப்படின்னு வந்தாவே அது பெரியார் என்ற ஒரு மனநிலைக்கு எல்லாரும் போயிடுவோம். ஓகேங்களா? ஏன் பெரியார் மட்டுமா பெண்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பற்றி பேசணுமா? ஓகேங்களா? ஏன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லக்கூடிய அவர் பேசியிருக்கூடாதா? அதனால் இந்த கொஷின் திரும்ப ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குது. எல்லோரும் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இல்லாமல் பெரியார் அவர்களை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தவறு செய்திட வேண்டாம், பார்த்துக்கோங்க. இதற்கு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் அதிகம். ஓகேங்களா? ஆன்சர். ஓகேங்களா? பெண்களுக்கு கல்வி அவசியம் ஆண்களை போலவே அப்படின்னு சொன்னது யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஓகேங்களா? நிறைய பேர் இந்த கொஷின் என்ன பண்ணாங்கன்னா பெரியார் போட்டு வந்தாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, தவறு செஞ்சிட வேண்டாம். ஓகேங்களா? சரிங்க சார், அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட் உங்களுக்கு என்னென்னு பார்ப்போம். ஐஎன்எம்லே அடுத்த கொஷின்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ கம்பைன்மெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா சார்? அதேமாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வச்சு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எதுவும் தவறு இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதை ரிஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ.